ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை ஜூன் 12 புதன்கிழமை. சஷ்டியும் ஆரண்ய கௌரி விரதமும் இணைந்த நாள். இரட்டிப்பு பலன் தரவல்ல அற்புதமான நாள். குழந்தை பேறு தரும், குழந்தைகளின் நோய் தீர்க்க வல்ல ஆரண்ய கௌரி சஷ்டி விரதம் இந்த தினத்திலேயே அனுஷ்டிக்கப்படுகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தந்தருளும் தேவியாகவும், குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயினை தீர்க்கும் தேவியாகவும் விளங்குபவள் இந்த ஆரண்ய கௌரி தேவி எனப்படும் சஷ்டி தேவி. வட இந்தியாவில் பல மாநிலங்களில் மற்றும் தென்னிந்தியாவில் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இந்த ஆரண்ய கௌரி விரதம் பிரசித்தமான ஒன்று. கையில் குழந்தைகளுடன் காட்சி தரும் இந்த தேவியை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சஷ்டி அன்று முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம். இந்த நாளில் ஆரண்ய கௌரியின் விரதமும் இணைந்து வருவதால் இந்த நாளில் விரதம் இருக்க முடியாதோரும், விரதம் வழக்கம் இல்லாதோரும் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி ரிக்வேதத்தில் உள்ள ஆரண்ய சூக்தம் சொல்லலாம், கேட்கலாம். இந்த விரதத்திற்குரிய விரத கதை கேட்டும் சஷ்டி தேவி ஸ்தோத்திரம் சொல்லியும் வழிபடுவோருக்கு இரட்டிப்பு பலனாக முருகப்பெருமானின் அருளாலும் சஷ்டி தேவியின் அருளாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காடு, மலை, நதி என அனைத்தையும் தெய்வ சக்தியின் வழிபாடாக எண்ணி பூஜிப்பது நமது மரபு. அம்பிகையின் தெய்வீக சக்தி அனைத்திலும் நிறைந்திருக்கிறது. அந்த வகையிலேயே வனரூபமாக உறைந்திருக்கும் தேவியை ஆராதிப்பது ஆரண்ய கௌரி விரதம். ஆரண்யம் என்றால் காடு. ஒவ்வொரு வருடமும் இது சாந்திரமானபடி ஜேஷ்ட மாத சுக்லபக்ஷ சஷ்டி, அதாவது வைசாக்க அமாவாசைக்கு பின்வரும் சஷ்டி திதி நாளைய தினம் கொண்டாடப்படுகிறது. வனத்தில் கொண்டாடப்படுவதால் வன கௌரி விரதம் என்றும், சஷ்டி திதியில் வருவதால் ஆரண்ய சஷ்டி விரதம் சொல்லப்படுறது. குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் வன கௌரி விரதம், மற்ற பகுதிகளில் ஆரண்ய சஷ்டி விரதம் சொல்லப்படுறது. சஷ்டி தேவி பற்றி தெரிந்து கொண்டு விரத கதை பார்க்கலாம். சஷ்டி தேவி மூல பிரகிருதியான சக்தி தேவியின் 6 அம்சங்களில் ஒருவள். பிரம்மதேவனின் மானச புத்திரி, மகாவிஷ்ணுவின் கண்களிலிருந்து தோன்றியதால் விஷ்ணு ஸ்வரூபிணி என்று அறியப்படுகிறாள். புத்திர பாக்கியத்தை தருபவள், மங்கள சண்டிகை என்று போற்றப்படுபவள், குழந்தைகளுடன் காட்சி தருபவள், குழந்தைகளுக்கு வரும் நோய்களை போக்குபவள், குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுள்களை தருபவள், 16 மாத்ருகா தேவியருள் பிரசித்தமானவள். இந்த சஷ்டி தேவி சித்த யோகினி, முருகப்பெருமானின் தேவியாகிய தெய்வானையின் அம்சம் சொல்லப்படுபவள், குழந்தைகளை காப்பதுடன் பூமியில் நல்ல விளைச்சலையும் அருள்பவள், பூனையை வாகனமாக கொண்டவள், தன்னை அன்போடு ஆராதனை செய்யும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை எல்லாம் கொடுப்பவள். தேவி மகாத்மியமும் பிரம்ம வைவர்த்த புராணம் இவையெல்லாம் தேவியை புகழ்ந்து போற்றுகின்றன. விரத கதை பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு பெண்மணி அக்கம் பக்கத்துல உள்ள வீடுகள்ல எல்லாம் உணவை திருடி உண்ணும் வழக்கம் கொண்டிருந்தாள். அந்த வீட்டில் உள்ளோர்லாம் உணவை காணவில்லை, பொருட்கள் எல்லாம் காணவில்லைன்னு தேடுற போது ஒரு பூனை வந்து அதெல்லாம் திருடின்னு போயிடுத்துன்னு போய் சொல்றா. அதனால அந்த கிராமவாசிகள் எல்லாம் அங்க இருந்த பூனைகளை பார்த்தாலே வெறுத்து அடிச்சு விரட்டிடுறா. அதனால அந்த பூனை கோபம் அடைந்து அந்த பெண்மணி பொய் சொன்னா இல்லையா, அவளுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனே எடுத்துன்னு போய் அருகில் இருந்த அந்த சஷ்டி தேவி கோவில போய் மறைச்சு வைக்கிறது. குழந்தைகளை காணாமல் அந்த பெண்மணி மிகுந்த மன வருத்தம் அடைந்தால், தன்னுடைய தவறை நினைத்து வருந்தினாள். மனமுகி அந்த சஷ்டி தேவி திருக்கோவில போய் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறா. தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறா. தவறை உணர்ந்த அந்த பெண்மணியின் முன்னாள் அன்னை சஷ்டி தேவி தோன்றினாள். ஒரு பூனையின் உருவத்தையும் அதனுடன் அன்னை சஷ்டி தேவியின் திருவுருவத்தையும் வரைந்து பூஜித்து வழிபட வேண்டி அந்த பெண்ணுக்கு அருள் புரிந்தாள். அந்த பெண்மணியும் முறைப்படி விரதம் இருந்து பூஜை செய்து வழிபட்டாள். தனது குழந்தைகளையும் திரும்ப பெற்றாள். அத்துடன் அவளது தீய பழக்கங்களும் அவளை விட்டு ஒழிந்தது. பின் சுறுசுறுப்பாகவும் பிறருக்கு உதவும் குணமும் கொண்டாள். அன்றிலிருந்து குழந்தைகளை காப்பதற்காக தாய்மார்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டதாக சொல்லப்படுறது. பொதுவாக இந்த தினத்தில் அன்னையின் பிரதிமை அல்லது திருவுருவப்படம் வைத்து அடர்ந்த வனப்பகுதிகளில் கடம்ப மரத்தினால் வைத்து ஷோடச உபசார பூஜை செய்ய வேண்டும். வனப்பகுதிகள் செய்ய இயலாதவர்கள் இல்லங்களிலேயே கடம்ப மர கிளைகளை வைத்து அன்னையின் பிரதிமை வைத்து பூஜை செய்வது வழக்கம். பூஜை வழக்கமில்லாதோரும் இந்த தினத்தில் அன்னையை வணங்கி ரிக்வேதத்திலிருந்து ஆரண்ய சூக்தம் பாராயணம் செய்ய வேண்டும்னு சொல்லப்படுறது. மேலும் சஷ்டி தேவி ஸ்தோத்திரம் சொல்ல அன்னையின் அருளால் மக்கட்பேறு கிட்டும், குழந்தைகள் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வார்கள், தானிய விளைச்சல் பெருகி சுபிக்ஷம் ஏற்படும் என்பது ஐதீகம். வட மாநிலங்களில் இது விந்தியவாசினி பூஜைன்னு சொல்லி கொண்டாடப்படுறது. விந்தியாச்சலமானது அன்னையின் 51 சக்தி பீட்டங்களில் ஒன்று. இங்கு அன்னையின் நிதம்பம், அதாவது பின்பாகம் விழுந்த இடமாக இது அறியப்படுகிறது. அதனால் அன்னையின்
திருநாமம் நிதம்பை என்பதாகும். அன்னையானவள் முப்பெரும் தேவியரின் வடிவனலாக இங்கு வழிபடப்படுகிறாள். வாமன புராணத்தில் அன்னை சசிமுகி, அதாவது பூர்ணச்சந்திரனை போன்ற அழகான முகமுடையவள் என்று போற்றப்படுகிறாள். பத்ம புராணத்தின்படி அசுர சம்ஹாரம் செய்த தேவியை இந்திரன் இங்கு பக்தியுடன் பூஜிக்கிறான். அதனால் தேவியானவள் மனம் மகிழ்ந்தாள். இந்திரனுக்கு வரம் அளிப்பதாக அருள் புரிய இந்திரனும் அன்னையை இங்கே விந்தியத்திலேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வரம் கேட்கிறான். அன்னையும் அவ்வாறே ஆகுக என்று மகிழ்ந்து வரம் அளிக்கிறாள். அன்னை அசுர சம்ஹாரத்திற்கு பின் ஓய்வு எடுத்துக்கொண்ட இடம் இது. இந்த தினத்தில் சக்தி பீட்டத்தில் வசிக்கும் தேவியின் மகிமையை கேட்பதே மகாபாகியம். அடுத்து, குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் வந்து கொண்டே இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளது, அடிக்கடி ஏதாவது ஒரு நோயால் குழந்தைகள் கஷ்டப்படுகிறது என்கிறவர்கள் பூஜை அறையில் ஒரு செம்பு நிறைய நீர் வைத்து இந்த நோய் தீர்க்கும் மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபட்டு இந்த நீரை குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு கொடுக்க குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் குணமடைந்து உடல் நலம் பெறுவார்கள். குழந்தைகளின் ஆயுளும் பலப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. குழந்தைகள் தீர்காயுள் பெற சொல்ல வேண்டிய மந்திரம்: கும் 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 தும் 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 துர்கே துர்கே மகாதுர்கே நாஷே நாஷய ஹனஹன பசபச முத முத பந்த பந்த ஹிஷான் மகாசாந்தி ரூபிணி இமாம் பாலகம் ரக்ஷ ரக்ஷ சிரஞ்சீவினம் குரு குரு ஹ்ரீம் ஸ்ரீம் கும் தும் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல பலன் நிச்சயம். மேலும் இந்த தினத்தில் ரிக்வேதத்தில் உள்ள ஆரண்ய சுக்தம் மற்றும் சஷ்டி தேவி ஸ்தோத்திரம் சொல்லி அவரவர் வேண்டுதல் நிறைவேற பெறுவோம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.